கிச்சன்ல வந்து சமைச்சிட்டு இருக்கா? அக்கா, நீயா? நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் எழுந்து வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்ட? அதுவா, இன்னைக்கு அவருக்கு பர்த்டே இல்ல, அதான் சர்ப்ரைஸா ஏதாவது சமைச்சு அசத்தலான்னு வேலைய ஆரம்பிச்சிட்டேன். சர்ப்ரைஸா சமைக்க போறியா? அடேங்கப்பா, அப்படி என்ன சமைக்க போற சொல்லு. வெரைட்டி பிரேக்ஃபாஸ்ட். அவருக்கு இந்த ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அதே செஞ்சிடலான்னு முடிவு பண்ணி இறங்கிட்டேன். பாரா, உனக்கு வெரைட்டியாலாம் சமைக்க தெரியுமா? சொல்லவே இல்ல நீ. யாருக்கு தெரியும், அவருக்கு பிடிக்குமேன்னு நான் வீடியோ பார்த்து சமைச்சிட்டு இருக்கேன். அதான பார்த்தேன். ஏய், நீ என்ன இவ்ளோ சீக்கிரம் எந்திரிச்சு ரெடி ஆயிட்ட? நீ என்ன காரணத்துக்காக சீக்கிரம் எழுந்து வந்தியோ அதே காரணத்துக்காக தான் நானும் வந்தேன். இன்னைக்கு மாமாவோட பர்த்டே கேக்க என் கையாலேயே செய்ய போறேனே. எப்படி இந்திரா, அவர் உன்னை எதிரியாவே பார்க்கும்போது கூட நீ அவர் மேல அன்பாவே இருக்கியே இந்திரா. ஏன்னா அவர் என் அக்காவோட ஹஸ்பண்ட். என் அக்காவோட வாழ்க்கையே அவர் தான்னும் போது என்னால எப்படி அவரை விரோதியா நினைக்க முடியும் சொல்லு. சரிக்கா, நீ வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அந்த கேரட் எல்லாம் பரவாயில்ல, நான் பண்ணிக்கிறேன். நீ என்னக்கா, நீ நான் பண்றேன். அக்கா பாத்து கவனமா இருக்கா. வர வர இங்க எலி தொல்லை தாங்கவே முடியல. போற போக்குல சாப்பாட்டுல விஷத்தை தூக்கி போட்டு போனாலும் போகும். ஏய், என்ன கொழுப்பா? இந்த ஜாடியா பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. என்கிட்ட வச்சுக்கிட்டேன்னு வெய், உடம்புல இருக்கிற கொழுப்பு எல்லாம் கரைச்சு விட்டுருவேன். சின்னத்த, நான் ஏன் ஜாடையா பேச போறேன்? நான் டைரக்டா உங்களை தான் சொல்றேன். உங்களுக்கு புரியலையா? அதாண்டி, அதான் இப்ப எல்லாரும் உன் பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதான் திமிர்ல பேசுற. பேசு பேசு, எவ்ளோ நாளுன்னு நானும் பாக்குறேன். சின்னத்த பார்த்து, அடுத்து எது செஞ்சாலும் கொஞ்சம் டஃபா ஃபைட் கொடுக்கற மாதிரியே பண்ணுங்க. உங்களோட டாஸ்க் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கு. ஓ, அந்த அளவுக்கு ஆயிப்போச்சா? கவலைப்படாத இந்திரா. அடுத்து இது சாப்பாட்டுல உப்பு கலக்கிறது, கூல்ட்ரிங்க்ஸ்ல மயக்க மருந்து கலக்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டா இனி ஆட்டோ பாம் தான். ஒரே டைமர் தான், மொத்தமா க்ளோஸ். பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் சின்னத்த. பாக்கலாண்டி. என்னக்கா இவங்க சரியானவங்களா இருப்பாங்க போல. எப்ப பார்த்தாலும் நம்மகிட்டயே வந்து அவங்க அட சும்மா இருக்கா. நீ வேற, அவங்க அப்படிதான் காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. நீ அந்த கேரட் எடு. ஏங்க டைம் ஆச்சுங்க. கதிர் என்ன பண்றான் இன்னும்? ஏய் வெற்றி, அவனை கூட்டு வர சீக்கிரம். கூட்டு வரேன்பா. வாடா, அங்க பாரு, வா. வாடா. பாத்தீங்களாப்பா, இந்த ட்ரெஸ்ல நல்லா இருக்கான். சும்மா சொல்லக்கூடாதுடா, சூப்பரா இருக்கான். தேங்க்ஸ்மா. சூப்பரா நான் தான் செலக்ட் பண்ணேன். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கு. இதோ வந்துருச்சு கேக்கு. டேய் கதிர், உண்மையிலே இந்திரா சூப்பரா பண்ணிருக்கால? ஆமாப்பா. அப்பா பார்க்கவே அழகா இருக்குப்பா. நான் வேணா டேஸ்ட் பண்ணுவேன். அப்பா ஏய், தயவு செய்து கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கடா. சரிப்பா சரிப்பா. முதல்ல கேக் வெட்டட்டுண்டா, அதுக்கப்புறமா எல்லாரும் சாப்பிடலாம். சிரிக்கிறீங்களா? நல்லா சிரிங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சிரிப்பெல்லாம் காணாம போக போகுது. டேய் கதிரே, சீக்கிரம் கட் பண்றா. நிக்காதடா, கட் பண்றா. சரி பா, சொல்லுங்கப்பா. டேய் கட் பண்றா. கதிர், இந்தா கேக் கட் பண்ணு. அவன் இன்னைக்கு கத்தி எடுத்து கொடுத்தாதான் கட் பண்ணுவான். கட் பண்ணு கட் பண்ணு. ஏங்க சும்மா இருங்க. கதிர், நீ கேக் கட் பண்ணுடா. சரிம்மா. Happy birthday to you.
கதிர் முதல்ல காவியாவுக்கு கொடு. ம் கொடு. ம் இந்த காவியா. ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே மாமா. தேங்க்யூ. மா இந்தாங்க. கதிர் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சித்தி. டே கதிர், மா. இந்த பிறந்த நாள்ல இருந்து நீ புதுசா பிறந்ததா நினைச்சுக்கோ. உன்னையே நம்பி இருக்கிற உன்னோட பொண்டாட்டிக்கும் உன் குழந்தைக்கும் உண்மையானவனா இரு. ம் ஏ கதிர், வாழ்க்கையில எல்லாத்துக்கும் சர்க்கிள் வர்றது சகஜம்தான். இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே இனிமே ஏறுமுகம்தான். எதுக்கும் கவலைப்படாம சந்தோஷமா இரு. ம் சரி சரி, கதிர் மாமாவோட பர்த்டேவை இன்னும் ஸ்பெஷல் ஆக்குற மாதிரி அடுத்து எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா இருக்கு. எல்லாரும் சாப்பிட போலாமா? ஓ அப்படியா? அப்பனா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இந்திரா? என்ன மாமா இப்படி கேட்டுட்டீங்க? காவியா அக்கா கதிர் மாமாவுக்காக வெரைட்டியா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி வச்சிருக்கா. என்னது வெரைட்டி பிரேக்ஃபாஸ்டா? அம்மாடி, காவியாவுக்கு இதெல்லாம் செய்ய தெரியுமா? மாமா, இன்னைக்குதான் புதுசா அக்கா செஞ்சிருக்கா. கதிர் மாமாவை சர்ப்ரைஸ் பண்ணியே ஆகணும்னு வீடியோலாம் பார்த்து அக்கா சமைச்சிருக்கா. ஓ, வீடியோ பார்த்தா அது கொஞ்சம் விபரீதமாச்சமா? அம்மாடி, நம்பி சாப்பிடலாமா? பயப்படாதீங்க மாமா, நல்லா தான் பண்ணியிருக்கேன். தாராளமா நம்பி சாப்பிடலாம். ஏங்க, அவதான் ஆசையா செஞ்சிருக்கேன்னு சொல்றால, அது நல்லா இருந்தா என்ன, நல்லா இல்லைன்னா என்ன? நாம அதை சாப்பிடுறோம். ம் வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். கதிர் மா. வாடா. வாங்க. அக்கா வா வா. வாங்க 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 வாங்க, ஒரு கட்டு கட்டுவோம் வாங்க. பா கதிர் இன்னைக்கு ஒரு புடி புடி. உட்காருடா. மா நீங்க உட்காருங்க. ஆமாண்டா. பரவாயில்லடா, நீ உட்காரு. உட்காருங்க, சாப்பிடுங்க மாமா. உட்காரு. மா நீங்க உட்காருங்க. ஏ ராகினி, ஏண்டி அங்கேயே உட்கார்ந்திருக்க? வா வந்து சாப்பிடு. நீ சாப்பிடுக்கா, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பசி இல்லக்கா. சின்னத்தை வாங்க சின்னத்தை. எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தனியா உட்காந்தா நல்லாவா இருக்கும்? வாங்க சாப்பிடலாம். நீ எல்லாம் நக்கல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சுல. மாமா இன்னும் கொஞ்சம் போடுறேன் மாமா. அத்தை, காரம்லாம் கம்மியா தான் போட்டுருக்கேன். போடட்டுமா? ச்சே, இவனுங்க வேற இன்னும் வராம என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. கதிர், மா இந்தா சாப்பிடு. என்னையா இந்த வீடு தானே? ஆமா சார், இந்த வீடு தான். மடி யாருன்னு பாரு. ராகினி, அது யாருன்னு போய் பாரு. அக்கா இதோ பாக்குறேன்க்கா. என்னையா உள்ள இருக்காங்களா இல்லையா? இருப்பாங்க சார். ஒரு நிமிஷம் அக்கா, போலீஸ் வந்திருக்காங்கக்கா. போலீஸா? உள்ள வர சொல்லு ராகினி. உள்ள வாங்க. வாங்க சார், என்ன விஷயம் வந்திருக்கீங்க? இங்க கதிர்ன்றது யாரு சார்? என்னுடைய பையன் தான் சார். எதுக்காக அவனை கேட்குறீங்க? அவர் மேல லேடி ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சார். அதனால அவரை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம்.
என்ன சார், என்ன சொல்றீங்க? அந்த கேஸை தான் நாங்க எப்போ முடிச்சிட்டோமே. இந்திரா தானே ஜாமீன் கையெழுத்து போட்டு வெளியில எடுத்தா. மறுபடியும் எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க? அதானே, அந்த கேஸ் தான் முடிஞ்சு போச்சே. மேடம் அந்த கேஸுக்காக இவரை கைது பண்ண வரல. இது புது கேஸு. புது கேஸா? புது கேஸா? ஏங்க என்னங்க பண்ணி தொலைச்சீங்க? மறுபடியும் ஏதாவது பண்ணிட்டீங்களா? ஏங்க நீங்க இப்படி இருக்கீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? ஐயோ அக்கா, நீ கொஞ்சம் அவசரப்படாம இருக்கா? என்ன ஏதுன்னு முழுசா தெரியாம நீ மாமாவை எல்லாரும் முன்னாடியும் திட்டாதக்கா. சார் தயவு செஞ்சு என்ன கேஸ், யார் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு ஃபுல் டீடைல் சொல்லுங்க சார். கதிரோட குழந்தைய கடத்தி அதை கொலை பண்ண முயற்சி பண்ணனதா இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. குழந்தைய கடத்தின கேஸா? யார் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அதுவா, ராகினின்னு ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. என்னது, ராகினியா? என்னது, நானா? நான்ல கம்ப்ளைண்ட் பண்ணல அக்கா, சத்தியமா நான் பண்ணலக்கா. ஏங்க அந்த கம்ப்ளைண்ட் பேப்பர் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இதோ மேம். என்ன ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன நம்புங்க, நான்ல எதுவும் சொல்லல. சாரி மேடம், ரோஷினின்னு சொல்றதுக்கு பதிலா ராகினின்னு தப்பா சொல்லிட்டேன். இல்லையே, எனக்கு என்னமோ நீங்க முதல்ல சொன்ன பேர் தான் கரெக்டான பேரோன்னு தோணுது. ரெண்டாவதா நீங்க சொன்ன பேர் தான் தப்பு. இல்ல மேம், ரோஷினி தான், நான் தான் தப்பா சொல்லிட்டேன். பரவாயில்ல சார், கம்ப்ளைண்ட் கொடுத்தது ரோஷினியா இருந்தாலும் சரி, ராகினியா இருந்தாலும் சரி, அது கண்டிப்பா போய் கம்ப்ளைண்ட் தான். அக்கா, இவ தேவையில்லாம என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கா. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், பாத்துக்கோ. சின்னத்த, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். வேணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கவா? மன்னிச்சிருங்க சின்னத்த, ப்ளீஸ் அத்த. மன்னிச்சிருங்க சின்னத்த, ப்ளீஸ் அத்த. ஏய், ஓ மன்னிப்பெல்லாம் யாருக்குடி வேணும்? தேவையில்லாம நீ என்கிட்ட தலையிட்டு இருக்க. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். என்ன அத்த, நான் இப்ப என்ன பேசிட்டேன் நீங்க இப்படி டென்ஷன் ஆவறீங்க? ஏய், நீ பேசுனது தப்புதான். ஏய், இப்ப ரெண்டு பேரும் உங்க சண்டையை நிறுத்த போறீங்களா இல்லையா? போலீஸ் வந்து இங்க வீட்டுக்குள்ள நின்னுட்டு இருக்கும்போது கூட உங்க பிரச்சனை பெருசா தெரியுதா? சாரி அத்த. சார், அந்த பொண்ணு ரோஷினி தான் ஏதோ பிளான் பண்ணி என் பையன் மேல உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அவ கொடுத்த கம்ப்ளைண்ட் ஃபெயிலியர் ஆனதுனால தான் திரும்பவும் ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை கொடுத்திருக்கா. நீங்க அவளை முதல்ல விசாரிங்க சார். மேடம், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது மேடம். அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வர சொல்லி எங்களுக்கு ஆர்டர். ஏதாவது பேசணும்னா ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார், கான்ஸ்டபிள், கூட்டிட்டு வாயா. என்ன சார், சீக்கிரம். என்ன சார் இது? ரொம்ப அநியாயமா இருக்கு. யாரு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அப்படியே வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவீங்களா? உண்மை என்ன பொய் என்னன்னு விசாரிக்க மாட்டீங்களா? ஜெயா கொஞ்சம் பொறுமையா இரு ஜெயா. ஏங்க, என்ன ஏங்க அமைதியா இருக்க சொல்றீங்க? அரெஸ்ட் பண்றது வந்து நின்னா உடனே என் பையனை அனுப்பி வைக்க முடியுமா? ஏங்க, நீங்களே சொல்லுங்க, கதிர் எதுக்காக அவன் குழந்தைய கடத்த போறான்? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இரு ஜெயா. மேடம், நீங்க என்ன சொல்றதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல வந்து சொல்லிக்கங்க. பிரச்சனை பண்ணாம எங்க வேலையை பார்க்க விடுங்க. வாங்க. ஐயோ, ஐயோ, வாங்க சார். சார், வாங்க சார். தம்பி இப்படி பண்ணிருக்க விடுங்க நீங்க. யோ, சார், வாயா. சொன்ன கேளு. விடுங்க சார். சார், வாயா. இருங்க. சார், அவன் அந்த மாதிரி பையன் கிடையாது சார், சார். விடுங்க சார். சார், சொன்ன கேளு. வாங்க, சார், விடுங்க சார். சார், ஒரு நிமிஷம் இருங்க சார். அவர் கையை விடுங்க சார். என்னம்மா, நீ என்னம்மா சொல்ல போற? என்ன வேலை செய்ய விடாம தடுக்கிறீங்க? நீங்க சொல்றீங்களே குழந்தைய கடத்தின கேஸ், அந்த கேஸ் இதுக்கு முன்னாடி விசாரிச்சது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த கேஸை விசாரிச்சதே நான் தான்.
என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் இந்த டிஸ்ட்ரிக்டோட ட்ரைனிங் கலெக்டர். ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இந்த கேஸ நானே நேரடி கண்காணிப்புல விசாரணை நடத்தி முடிச்சு அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணியாச்சு. நீங்க என்னடான்னா இப்ப வந்து தேவையில்லாம அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இல்ல மேடம், அது வந்து சார், நீங்க இப்ப போறீங்களா இல்ல நான் எஸ்பி கிட்ட பேசட்டுமா? ஐயோ வேணாம், ஐயாட்டு எதுவும் பேச வேணாம் மேடம். நான் இப்படியே போயிடுறேன் மேடம். சாரி சார், வாயா போலாம். ஏதாவது ஒரு சோதனை வந்துகிட்டே இருக்கே, இதுக்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதா? அத்தை, கவலைப்படாதீங்க அத்தை. இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. நம்ம குடும்பத்துக்கு இனிமே எல்லாமே கண்டிப்பா நல்லதா தான் நடக்கும் அத்தை. ச்சே, எந்த பக்கம் போனாலும் சிக்ஸர் அடிக்கிறாளே. இவ்வளவு ஒழிச்சு கட்ட சரியான வழி தெரிய மாட்டேங்குது. மா, உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணுமா? என்னடா உண்மையை சொல்ல போறியா? டேய், என்னடா, என்ன உண்மைடா? என்னங்க சொல்றான் இவன்? என்ன உண்மைடா? என்ன சொல்ல போற? வந்துட்டு போன போலீஸ் சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. மாமா, என்ன மாமா பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் விசாரிச்சு முடிச்சு கேஸ நம்ம க்ளோஸே பண்ணியாச்சு. இப்போ வேற யாரோ பொய்யா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க மாமா. அத போய் நீங்க இப்படி பெருசா எடுத்து பேசிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் இந்திரா, இதை நான் இந்த இடத்துல சொல்லிதான் ஆகணும். மாமா மாமா இல்ல மாமா, அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே சொல்ல வேண்டாம். இன்னைக்கு உங்களோட பர்த்டே. அக்காவோட நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரோட சேர்ந்து சந்தோஷமா கொண்டாடுங்க. மாமா, தயவு செஞ்சு வேற எதை பத்தியும் யோசிக்காதீங்க மாமா. இந்திரா ப்ளீஸ், நான் சொல்லுவேன். ஐயோ மாமா, மாமா ப்ளீஸ் மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. நான் சொல்றேன், ப்ளீஸ் என்ன தடுக்காத. மாமா, நான் தான் சொல்றேன்ல மாமா, ப்ளீஸ் மாமா. நம்மள சந்தோஷமா இருக்கிற நேரம் இது. ஏ இந்திரா, என்ன நடக்குதுங்க? அவன் ஏதோ சொல்ல வரான், நீ அவனை சொல்ல வேண்டான்னு சொல்ற. என்ன விஷயம் உங்க ரெண்டு பேருக்குள்ள? இப்ப சொல்ல போறியா இல்லையா? இந்திரா அத்தை, என்னடி இருக்கா அத்தை? நீங்க டென்ஷன் ஆகுற அளவுக்கு இது ஒன்றும் சீரியஸான மேட்டர் இல்ல அத்தை. மாமா ஏதோ கில்ட்டியா ஃபீல் பண்ணிருப்பாரு போல இருக்கு. அதான் கொஞ்சம் எமோஷனல் ஆகி அவர் செஞ்ச பழைய தப்பு பத்தி எல்லாம் சொல்ல வந்தாரு. மாமா இப்பதான் திருந்திட்டார்ல அத்தை. அதான் எதுக்கு தேவையில்லாம அதெல்லாம் பேசிக்கிட்டுன்னு தான் நான் சொல்ல வேண்டான்னு சொன்னேன். செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்தி வாழணும்னு நினைச்சிருக்கியேடா, இதுவே ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு இது போதும். இனிமே பழசு எல்லாம் நீ பேசவே வேண்டாம், நாங்களும் பேச மாட்டோம். புரியுதா? ரொம்ப தேங்க்ஸ்மா. டேய் கது, டேய். ரொம்ப தேங்க்ஸ் இந்திரா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உன் இடத்துல வேற யாரு இருந்திருந்தாலும் இந்த அளவுக்கு பெருந்தன்மையா நடந்துப்பாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரியல. இந்திரா, தேங்க்ஸ் இந்திரா. தொலைஞ்சு போச்சுன்னு நினைச்ச என்னோட வாழ்க்கைய புதுசா எனக்கு திருப்பி கொடுத்துருக்க. நீ எனக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். அக்கா, என்னக்கா நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்க்கா. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுக்கா. இங்க பாரு, அழக்கூடாது என்ன, சந்தோஷமா இருக்கணும் சரியா? அங்க பாரு, மாமா எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருக்காருன்னு.
இந்த கன்றாவியெல்லாம் ஏன் கண்ணால பார்க்க வேண்டியதா இருக்கு? எப்படியாவது இதுங்களெல்லாம் அடிச்சு காலி பண்ணலான்னு பார்த்தா ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்துகிட்டே இருக்கா. ஏங்க என்னங்க இதுவும் புஷ்பானமா போயிடுச்சு போல. இங்க பாருங்க, அடுத்து என்ன பண்ண போறீங்க? அதையாவது நல்ல வெடிக்கிற பாமா போடுங்க. அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு. எல்லாம் என்னோட நேரம்டி. நீ எல்லாம் என்ன கிண்டல் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏ இந்திரா, உன்னை சும்மா விட மாட்டேன்டி. உன்னை எப்படியாவது அழிச்சே தீருவேன்.